திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 379. திரு ஆலவாய் காண்டம் நரி பரியாக்கிய படலம் பகுதி 5. அரிமர்தன பாண்டியர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தலைவாசலை அடைந்து பக்கத்தில் இருக்கின்ற மாளிகையின் மீதில் ஏறி பெண்களெல்லாம் அருகில் நின்று சாமரை விசிற மந்திரிமார்கள் சூழ்ந்திருக்க குதிரைகளின் வருகையை எதிர்பார்த்து நிற்கின்றார் மன்னவர். அமைச்சர்கள், சேனாபதியர், புரோகிதர் முதலானவர்களெல்லாம் அரசனை சூழ்ந்து இருக்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் மறுபடியும் ஒரு சிறு திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார். தாம் வருவதற்கு இன்னும் தாமதிக்கின்றார். எம்பெருமானின் திருக்காட்சியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று, அதற்கு காலம் தாழ்த்துகின்றதே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தவிக்கின்றார். இறைவனை போற்றி துதிக்கின்றார். தாமரை மலரை ஆசனமாக உடைய பிரம்மதேவனும் அறியாத ஞான மார்க்கத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருளினீர். பின்னர் யாப்பொடு கூடிய தமிழ் பாடலாகிய மாலையை ஏற்றுக்கொண்டீர். தேவரே, தேவர்க்கெல்லாம் தேவராகிய மகாதேவரே, தங்களை காண முடியாமல் சிறியேனாகிய நான் அடியேன் அடைகின்ற இத்துன்பத்தை கண்டு பயப்படாதே என்று அருளுவதற்கு தாங்கள் சீக்கிரம் எழுந்தருள வேண்டும் சுவாமி. செம்பஞ்சு சாயம் ஊட்டப்பட்ட கால்களை உடைய உமாபாகரே, மதுரா நகரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, ஸ்ரீ தேவரீர் அடியேனை ஆட்கொண்ட அந்த நாளிலே நின் மனதும் நின் வாக்கும் நின் செய்கைகளும் உன்னதல்ல என்னதே என்று திருவாய் மலர்ந்து அருளினீர்களே. இன்று எழுந்தருள மாட்டீர்களோ? நீலோத்பல மலர் போன்ற ஸ்ரீகண்டத்தை உடையவரே, நாயினும் எழிந்த பாவியான அடியேனை ஒரு பொருளாக மதித்து அடிமையாக்கி அடியேன் செய்யும் தொண்டுகளையும் கைக்கொண்டு அருளினீர். அடியேனுடைய உயிரும் உடலும் தேவரீருடையது அல்லவா? இந்த நாளில் விலகி சும்மா இருந்தால் என்னை அடிமையாக உடையவரே, தங்களையன்றி வேறு யார் என்னை ரட்சிப்பார்கள் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இவ்வாறு வேண்டிக் கொண்டு பெருமான் தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். வண்ணந்தான் சேயதன்று வெளிதே அன்ற அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல் அவை காட்டி வழியில் தேனை திண்ணந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே என்பது திருவாசகம் திருச்சதகம். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திரு பாதப் போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே, உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டுமிலி தனியனேர்க்கே என்பதும் திருச்சதகம். அன்பராகி மற்றருந்தவ முயல்வார் அயனும் மாலும் மற்றழலுறு மெழுகாம் என்பராய் நினைவார் எனை பலர் நிற்க இங்கு எனை எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடொக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய்த்துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்பதும் திருவாசக திருவாக்கு. இந்த திருவாக்குகள் எல்லாம் நம் நினைவுக்கு வருகின்றன. இவ்வாறெல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வேண்டிக் கொள்ள வருந்துகின்ற கன்றுக்கு தாய்ப்பசுவின் கெட்டியான குரலோசையை கேட்பிப்பது போல இறங்கி நின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது திருச்செவியிலே குதிரைப்படைகள் வருகின்ற ஓசையை எம்பெருமான் கேட்பிக்கின்றார். திருச்சின்னம், காளம், காக்களம் முதலான வாத்தியங்கள் முழங்கும் ஓசை வெற்றி பொருந்திய குதிரையின் வருகையால் உண்டான செந்நிறமான புழுதி, அந்த புழுதிகள் திசைகளெல்லாம் மூடிக்கொள்ளுவதை அனைவரும் காண்கின்றார்கள். பாண்டிய மன்னன் குதிரைகள் வருவதை உணர்ந்து ஸ்ரீ வாதபுரீஸ்வரரை அழைத்து தாம் அழைத்தமையால் வந்த அந்தனர் குல திலகமான மந்திரியாரிடத்திலே களங்கமற்ற அன்பு உள்ளவனாகி எமது குற்றமற்ற காரியங்களையெல்லாம் உங்களைப் போல வேறு யார் செய்வார்கள் என்று பாண்டிய மன்னன் மேலும் மேலும் உண்டாகின்ற சந்தோஷத்தால் ஸ்ரீமத் வாதவூரடிகளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த சமயத்திலே
மாய குதிரைகள் அனைத்தும் நுரை நீரினால் கடலை போன்ற பிரவாகத்தை உண்டாக்குகின்ற வாயினை உடையனவாகி பரவிய இருட்படலத்தை கிழித்து கொண்டு பல கிரண கதிர்களை விரித்து உதிக்கின்ற செந்நிறம் பொருந்திய இளஞ்சூரியர்கள் எண்ணற்றவர்கள் உதித்தார்கள் என்று கூறும்படி பாகர்களுடன் வருகின்றன குதிரைகள் எல்லாம். வண்டுகள் மொய்த்து எழுகின்ற பூமாலை அணிந்த தோள்களை உடைய பாண்டியன் தனது முன்னோர்களும் கண்டறியாத தாவுகின்ற வேகமான குதிரை படைகளை பார்த்து, தேவராஜனைப் போல நாமும் 1000 கண் பெற்றிருந்தாலும் இந்த குதிரைகளை காண்பதற்கு அவைகள் போதாது என்று தம் மனத்திலே உத்தேசித்து மகிழ்ச்சி அடைந்தான். குதிரைகளை நடாத்திக் கொண்டு வரும் குதிரை வீரர்கள் இடுப்பிலே தொங்க கட்டப்பட்ட உடைவாளை உடையவர்கள், கையிலே அழகிய வாட்படை உடையவர்கள், சிறு பொட்டு அணிந்த நெற்றியை உடையவர்கள், பொன்மயமாகிய சரீரத்தை உடையவர்கள், பட்டு வஸ்திரம் உடுத்த அறையை உடையவர்கள், நெடிய பவள மாலைகள் விட்டுவிட்டு ஒளி விளங்குகின்ற பரந்த மார்பை உடையவர்கள், மயிலினது நொய்தாகிய பீலிக்குடையை உடையவர்கள், புலித்தோல் சட்டையை உடையவர்கள், பூக்களோடு பச்சிலைகளை வைத்து பின்னிய பின் தூங்கும் குடுமியை உடையவர்கள், அதிரப்பேசும் உரத்த குரலை உடையவர்கள், முதுகில் விளங்கும் அம்புக்கூட்டை உடையவர்கள், வில் பொருந்திய கைகளை உடையவர்கள், கண்டோரை அச்சுறுத்தும் சூர்த்த நோக்கை உடையவர்கள், பொற்குணங்களை உடையவர்கள், பொன்னரிய மாலைகளை உடையவர்கள், பல நிறம் பொருந்திய தலைச்சாத்துக்களை உடையவர்கள், பருத்த புஜங்களை உடையவர்கள், ஒளியை உடைய சிரோரத்னம் விளங்குகின்ற சேஷனை பின்னி தூங்கவிட்டது போல தூங்கும்படி விட்ட பின்னிய மயிர்கற்றையை உடையவர்கள், இடுப்பிலே தொங்குகின்ற உடைவாள்களும் ஒளி செய்கின்ற வேல்படைகளும் வளைக்கப்பட்ட விற்களும் அந்த விற்களிலே அனுசந்திக்கப்பட்ட அம்புகளும் கைகளிலே தாங்கிய வாட்படைகளுமாகி இத்தகைய குதிரை வீரர்களெல்லாம் வர, ததும்புகின்ற கங்கா நதியும் பாலச்சந்திரனையும் அணிந்த திருமுடியை உடைய சிவபெருமானானவர் இவர்களுக்கு மத்தியிலே தோன்றி அருளுகின்றார். குதிரை வீரர்களுக்கு மத்தியிலே நடுநாயகமாக தோன்றி அருளுகின்ற எம்பெருமானின் திருத்தோற்றம் சிரோரத்னம் பொருந்திய நஞ்சு காலும் பாம்பாகிய அழகிய கச்சின்கண் இறுகக் கட்டிய தூங்கும் விசித்திரமாகிய ஒரு உடைவாள், பச்சையும் முழுத்த நீலமுமாகிய இவற்றோடு கூடிய பல நிறங்களும் உடைய இரத்னமாலைகளை பொருந்திய செந்நிறம் பொருந்திய திரண்ட 2 திருப்புஜங்கள், உவமை கூறுவதற்கு அரிய சட்டையும், திரு இடுப்பிலே உடுத்து விளங்கும் பட்டு வஸ்திரமும், திருமுடிச்சாத்து ஆகிய தொப்பியும், திருமுகத்தில் பிரபையும் உடையவராகி, இந்த தன்மை உடையது என்று நாம் கூறுவதற்கு அரிதான அழகு பொருந்திய சவுக்கை ஒரு திருக்கரத்திலே கொண்டு, இந்த பூமியில் இந்த அழகிய வடிவம் உடையவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள், யாரும் இல்லை என்று கண்டோரெல்லாம் தம்முள் வியந்து பேச, அங்கு அடியின் மீது கட்டிய மணியும் கச்சையின் மீது கட்டிய மணியும் முன்னும் பின்னும் இட்ட மணிகளும் இரு பக்கங்களிலும் இட்ட மணிகளுமாகிய இவை செவிக்கு இன்னிசையாக ஒலிப்ப, பட்டினால் செய்து விளங்குகின்ற கலனையின் சூழல் எட்டினும் நீரிய குளிர்ச்சி பொருந்திய சாமரங்கள் எட்டும் அசையுந்தோறும் விட்டு விட்டு ஒளி விளங்கப் பெறும் வெண்மையாகிய ஒரு குதிரையின் மீது ஆரோகணித்து வருகின்ற எம்பெருமான், இரட்டுகின்ற சாமரக் கூட்டங்கள் நெருங்கி விளங்க, திருமுடியின் மீது அழகோடு கவிக்கின்ற செழுமையாகிய குடை பிரகாசிக்க, யுத்தம் செய்கின்ற வெவ்விய நரிக்குதிரைகள் பொருந்திய சேனைகளின் மத்தியிலே குற்றமற்று உயர்ந்த ஆரிய தேசவாசிகளது தலைவனைப் போல எழுந்தருளினார் எம்பெருமான். பாண்டிய மன்னனும் இவ்வாறு வரும் இவருடைய தன்மையை பார்த்து தனது 2 பெரிய கண்களும் இமையாமல் பார்த்து மனம் மகிழ்ந்து, அன்னவாகனம் உடைய பிரம்மாவும் நெடிய விஷ்ணுவும் ருத்ரனும் இந்த மூவர்களில் ஒருவரல்லாம மூவருக்கும் மேலான சோமசுந்தர கடவுளோ இவர் என்று அதிசயித்தான். பண்ணிய தவத்துள பயன் பரியின் மீதே நண்ணியது என தமின் நயந்தனர் வியந்தார், எண்ணிய முடித்தனர் என கருதி நின்றார் புண்ணிய மறைத்தமிழ் புகன்ற திருவாயார். சுத்தமாகிய வேதத்தை செந்தமிழ் மொழியினாலே திருவாசகம் என பெயர் தந்து பாடி அருளுகின்ற திவ்ய வாக்கை உடைய ஸ்ரீமத் திரு வாதவூர் அடிகளானவர்
அனந்த கோடி பூர்வ ஜென்மங்களிலே நாம் சிவார்ப்பணமாகச் செய்து கொண்ட சிவபுண்ணிய தவப் பயனே இப்பொழுது கரச்சரணாதி அவயவங்களோடு பொருந்தி ஒரு குதிரையின் மீது எழுந்தருளி வந்தது என்று நாம் எண்ணிய இரண்டையும் நம் பரமாச்சாரியார் தப்பாது செய்து முடித்து அருளினார் என்று ஆனந்தமடைந்து வாழா நிற்கின்றார் திருவாதவூரடிகள். திருவாதவூரடிகள் எண்ணிய இரண்டு அவை சிவப்பேரும் குதிரையீடும் ஆகும். அவை இரண்டையும் அருள ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருளினார் என்று ஆனந்தமடைந்து வாழா நிற்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான். தான் எனவும் மகிழ்ச்சி எனவும் பாகுபாடு செய்து உணர முடியாதபடி மகிழ்ச்சியடைந்த அரிமர்தன பாண்டியன் குதிரைகளின் மத்தியிலே வேதமாகிய வேகத்தை உடைய குதிரையின் மேல் வந்தருளிய குதிரை வீரரை தரிசனம் செய்து மெச்சினார். அதோடு இந்த கூட்டத்தினருள் இவர்களுக்குத் தலைவராய் மேம்பட்டவர் எவர் என்று தான் ஒரு அரசனானதால் முறைப்படி மந்திரியாரிடம் இந்த கேள்வியை கேட்க, மந்திரியாரோ, ஐயனே, யானும் உன்னைப் போல் ஒருவனாக இங்கே இருக்கின்றபடியால் அதனை உணரவில்லை, எனக்குத் தெரியவில்லை என்று கூறினார். குதிரைகளை வருவித்தவர் முதல் மந்திரியான திருவாதவூரடிகள் தான் என்றாலும் இவர்களிலே தலைவன் யார் என்று, அரசே, உன்னைப் போலவே எனக்கும் தெரியாது, யான் அது அறியேன் என்று பதில் கூறினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்போது அண்டங்கள் அனைத்தும் ஆதேயமாக அவற்றுக்கு ஆதாரமாய் தாங்குகின்ற பேரின்ப வடிவாகிய ஒப்பற்ற பேரொளியாகிய இறைவர் அண்டம் தாங்கிய வேகத்தை உடைய வேதமாகிய குதிரை தமக்கு ஒரு ஆதாரமாக தாங்கும்படி அருளிச் செய்த பெருமான் எக்காலத்தும் அசைதலில்லாத தாமரை மலர் போன்ற தம் திருவடி அசைய அடியவர்கள் பாசத்தினை நீக்கும் குவளை மாலை அணிந்த திருக்கரத்தினாலே குதிரை பூண்ட பாசத்தினை பற்றி கொண்டு அருளி பாண்டிய மன்னன் எதிரே வந்து, அரசனே, எங்கள் குதிரையேற்ற சற்று காண்பாய் என்று கூறியருளினார். உயிருக்கு உயிராய் விரவி அவ்வுயிர் தொகையை இயக்கும் இறைவர் அவரே அண்டமெல்லாம் ஆதாரமாகத் தாங்கும் ஆனந்த தனி ஜோதி ஆவார். இந்திரஜால வித்தை காட்டுபவர் போல திருவுரு சமைந்தவர் ஆதலால் ஆதேயத்தை தனக்கு ஒரு ஆதாரமாக கொண்டார். எம்பெருமானின் திருவருளே திருவடி. எனவே அதற்கு ஒருபோதும் சலனமில்லை. ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரீகத்தாள். அப்படி ஒருபோதும் சலனமில்லாத அந்த புண்டரீகத்தாள் தாம் கொண்டருளிய திருக்கோலத்திற்கு ஏற்ப அதனை அசைத்து அருளினார். அடியவர்களிடமிருக்கும் ஆணவ மலமாகிய பாசத்தை நீக்கி அருளும் தம்முடைய திருக்கரத்தினால் பாண்டியனின் பாசத்தை ஒழித்து அருளுவதற்காக குதிரையின் கடிவாளமாகிய பாசத்தை தம் திருக்கரத்தாலே பற்றியருளினார். விபூதியும் நம் சைவ சமய நீதியும் எஞ்ஞான்றும் நிலை பெற உலகத்தை அரசாளும் பாண்டிய மன்னனும் மேன்மேலும் மகிழ்ச்சியடைந்து தவ முதல்வராகிய திருவாதவூரடிகளை தன் சமீபத்தில் வருவித்து, தம் பெருமை கூறுதற்கரிய இந்த ஆரிய குல அதிபர் ஒரு வீதியிலே குதிரை ஏற்றம் செய்யுமாறு சென்று சொல்லுங்கள் என்று இனிதாக கூறினான். அது கேட்ட நிலை பெற்ற அரிய தவத்தை உடைய திருவாதவூரடிகள் பெருமானும், இந்த அரசன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான், அடியேனுடைய பரமாச்சாரிய சுவாமிகளை இன்னது செய்க என்று தமியேன் ஏவும்படி அரசன் பணித்தானே என்று உள்ளே நொந்து கொண்டு தம் மெழியடியவர்களுக்கு தித்திக்கும் கரும்பினது சாரும் முக்கணியுமாகிய பரமாச்சாரிய சுவாமிகளை அடைந்து தம் உடலால் வெளிப்படையாக இங்கே வணங்க முடியாத அந்த தன்னுடைய நிலைமையினை நொந்து கொண்டு மானசீகமாக வணக்கம் செய்து கண்ணீராகிய முத்து சொரிதர நின்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அகத்தால் வழிபட்டு வணங்கி உருகி நிற்கின்றார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பதற்கு ஏற்ப ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் மீது தாம் கொண்ட அன்பினை மறைக்க முயன்றாலும் உள்ளே நின்ற அன்பு ஒருவாறு வெளிப்படுத்தப்பட்டது. அன்பு வெளிப்படும்போது விழிகள் முத்து உதிரும் என்பது தோன்ற அங்கே அன்பே உருவாய் நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். மனம் கமழும் தாமரை மலரை ஆசனமாக உடைய பிரம்மாவும் நெடிய விஷ்ணுவும் தத்தம் விபரீத ஞானத்தின் கண் நின்றும்
வேறுபடாது வடிவு மாத்திரம் வேறுபட்டு தாம் மமதையுற்ற அன்று முதல் இன்று வரையும் தேடி அறியாத பிரகாரம் அகண்டாகார நித்திய வியாபக சச்சித்தானந்த பிளம்பாய் நின்றருள் அத்துணை அரிய தேவரீரை விஷ்ணுவாகிய ரிஷபத்தின் மீது வராமல் அதனினும் உயர்ந்த வேதமாகிய வெவ்விய குதிரையின் மீது தரிசனம் செய்து இந்த தினம் வணங்குவதற்கு பூர்வ ஜென்மங்களில் அடியேன் என்ன அருந்தவம் செய்தேனோ என்று உருகி நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் அரிதற்கரிய சிவபெருமான் விஷ்ணுவாகிய ரிஷபத்தின் மீது ஏறாமல் தம் பொருட்டாகவே இன்று புதிதாக வேதமாகிய குதிரையின் மீது எழுந்தருளி வெளிவந்து அருளி பரிமேல் அழகியார் என்னும் திருநாமம் ஏற்றுக்கொண்டு அருளியதை அடிகள் இங்கே திருவுள்ளத்திலே நினைந்து நைந்து உருகி இவ்வாறு கூறுகின்றார். இந்த நிமித்தம் பற்றியே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக வேதமாகிய குதிரையின் மீது எம்பெருமான் ஆரோகணித்து வந்த இந்த நிமித்தம் பற்றி ஸ்ரீமத் சோமசுந்தர கடவுளுக்கு பரிமேல் அழகியார் என்ற திருநாமம் உள்ளதாயிற்று. தேவரீர் எழுந்தருளி வந்த இவ்வடிவைக் கண்டு வணங்கப் பெற்ற இதுவல்லாமல் மனோவாக்குக்கு எட்டாத அந்த நிஷ்கள வடிவமாகி தேவரீர் இருந்தீர்கள் என்றால் தங்களை அறிய யாரால் முடியும்? இந்த அழகிய வடிவம் கண்டல்லவா பெரியோர்கள் தங்களை அடியார்க்கு எளியன் என்று போற்றுகின்றார்கள், மனத்திலே அன்போடு தெளிந்து சொல்லுகின்றார்கள் என்று இவ்வாறெல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சத்கார வச்சனங்கள் பலவற்றை கூறி பரமாச்சாரியாரது திருவருளினாலே வெற்றி மாலையை அணிந்த பாண்டியன் கூறிய வார்த்தைகளை மெல்ல விண்ணப்பம் செய்கின்றார். கொன்றை மாளிகையை தரித்த திருமுடியை உடைய சிவபெருமானும் அதற்கு உடன்பட்டு அருளுகின்றார். கொடையினை உடைய பாண்டிய மன்னன் பூர்வ ஜென்மங்களிலே செய்து கொண்ட நல்ல சிவபுண்ணிய பலத்தினாலே அவன் நேரே காணும்படி வேதமாகிய நல்ல குதிரையை எம்பெருமான் செலுத்தி அருளத் தொடங்குகின்றார். ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமான் அந்த மதுரை திருவீதியிலே குதிரையை நடாத்துகின்ற அழகும் குதிரைகளை காட்டி அருளுகின்ற அழகும் இவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.